மத்திய கிழக்குல கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஈரான் போர் உலக வல்லரசு நாடுகளோட ராஜதந்திர உறவுகளையே இப்போ புரட்டி போட ஆரம்பிச்சிருக்கு. ஈரான் போரை நான் நேரடியா மேற்பார்வையிடணும், அதனால என்னோட சைனாவுக்கான பயணத்தை ஒரு மாதம் நான் தள்ளி போடுறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இப்போ அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதாவது இந்த மாத கடைசியில நடக்க இருந்த இந்த ஸ்பெஷல் மீட், வரலாற்று ரீதியான இந்த சந்திப்பு இப்போ ரத்து செய்யப்பட்டிருக்கு. மறுபக்கம் இது ஐநா சாசனத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சீனா ஈரானுக்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்கு. ட்ரம்போட பின்வாங்கல் எதை குறிக்குது, சைனாவோட உண்மையான திட்டம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வெள்ளி மாளிகையில செய்தியாளர்கள் கிட்ட பேசின ட்ரம்ப் மார்ச் 31ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்குமே பிளான் பண்ணியிருந்த சைனாக்கான பயணத்தை ஒரு மாசத்துக்கு, அப்படி இல்லைன்னா அதுக்கும் அதிகமான காலத்துக்கு தள்ளி போட்டிருக்கதா அறிவிச்சிருக்காரு. இப்படி சைனாக்கான பயணத்தை தள்ளி போடுறதுக்காக ட்ரம்ப் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஈரான் போர். கடந்த வருஷம் அமெரிக்கா மற்றும் சைனா இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. ஆனா இப்போ ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கூட்டு தாக்குதல்கள் அமெரிக்காவோட மற்ற எல்லா ராஜதந்திர உறவுகளையுமே முடக்கி இருக்கு. இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த போரை நேரடியா மேற்பார்வையிடணும் அப்படிங்கிற கட்டாயம் தான் ட்ரம்போட இந்த பயண தடைக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தின கூட்டு தாக்குதல்கள்ல இப்போ இந்த மோதல் நிலைமை ரொம்பவே தீவிரம் அடைஞ்சிருக்கு. Okay guys, we got to get off the roof. These are coming down right next to us here. இந்த மோதல் நிலைமை அப்படிங்கிறது வெறுமனே ராணுவ நடவடிக்கையா இல்லாம இது உலக எண்ணெய் விநியோகத்துல ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கு. ஹார்மூஸ் நீரிணை முடக்கம், அது மட்டும் இல்லாம காக் தீவு மீதான தாக்குதல்கள் அமெரிக்காவோட எண்ணெய் விலை உயர்வுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. இது ட்ரம்ப் அரசாங்கத்துக்கு உள்நாட்டுல ரொம்ப பெரிய ஒரு அரசியல் அழுத்தத்தை உருவாக்கி இருக்கு. இந்த பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கிறது தான் இப்போ ட்ரம்போட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாவும் மாறி இருக்கு. இப்போ இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தாக்குதல்ல சைனா யாருக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற விடயத்தை இப்போ உலகமே அதிகமா கவனிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா சைனாவோட வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை ஈரானுக்கு சாதகமா தான் அமைஞ்சிருக்கு. ஈரானோட உயர்மட்ட தலைவர் கொல்லப்பட்டது, அது மட்டும் இல்லாம ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் இது எல்லாமே ஈரானோட இறையாண்மையை மீறக்கூடிய செயல்கள் அப்படின்னும், இந்த விடயங்கள் எல்லாமே ஐநா சாசன நோக்கங்களை மீறி இருக்கு அப்படின்னும் சைனா இந்த விடயத்தை வன்மையா கண்டிச்சிருந்தது. இதுல மிக முக்கியமா ராணுவ நடவடிக்கைகளை உடனடியா நிறுத்தி மத்திய கிழக்குல அமைதியை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி சைனா ஒரு ரிக்வெஸ்டையும் முன் வச்சிருந்தது. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சைனா தன்னோட அறிக்கைகள்ல அமெரிக்காவோடையோ இஸ்ரேலோடையோ பெயர்களை நேரடியா எங்கேயுமே குறிப்பிட்டு தாக்கல. இது ரொம்பவே ஒரு கவனமான ராஜதந்திர நகர்வா பார்க்கப்படுது. சைனா ஈரானுக்கு ஆதரவா பேசினாலும் அமெரிக்காவை பகச்சிக்க ஏன் விரும்பல? சர்வதேச வல்லுநர்கள் இதை ரொம்ப சுவாரஸ்யமா விளக்கி இருக்காங்க. கடந்த வருஷம் ஜூன் மாதத்துல இதே மாதிரியான ஒரு பதட்டம் நிலவன சந்தர்ப்பத்திலையும் கூட சைனா இதே வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணியிருந்தது. சைனாவுக்கு ஈரான் கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் தேவை, அதே சமயம் அமெரிக்காவோட வர்த்தக உறவும் தேவை. இந்த இரட்டை முகம் சைனாவோட பொருளாதார நடவடிக்கைகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு வியூகம் அப்படின்னு இப்போ நிபுணர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ட்ரம்ப் சைனாக்கு போகும்போது இந்த போர் சூழல் மாறி இருக்குமா? வல்லரசு நாடுகளோட இந்த மோதல் நிலைமையில பலியாக போறது எது அப்படிங்கிற கேள்விகள் தான் இப்போ எழுப்பப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான பின்னணியில தான் மத்திய கிழக்கோட இந்த போர் நிலைமை இப்போ உலக பொருளாதாரத்தோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஹார்மூஸ் நீரிணையில ஈரான் விதைச்சிருக்கக்கூடிய கடல் கண்ணி வெடிகள் இப்போ அமெரிக்காவையே அதிர வச்சிருக்கு. இந்த நிலையில உடனடியா அமைதியை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் இப்போ ட்ரம்புக்கு அவசர அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹார்மூஸ் நீரிணையில ஈரான் விதைச்சிருக்கக்கூடிய கடல் கண்ணி வெடிகளை தனிச்சு அமெரிக்க படைகளால மட்டுமே அகற்ற முடியாது அப்படிங்கிறத ட்ரம்ப் மறைமுகமா எக்ஸெப்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான சூழல்ல தான் கடல் கண்ணி வெடிகளை கண்டுபிடிச்சு அழிக்கக்கூடிய நவீன ரோபோக்களை நிலைநிறுத்த பிரித்தானியா முன் வந்திருக்கு. தி கார்டியன் செய்தியில இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தாலுமே கூட
இது தொடர்பா பிரித்தானியா இன்னும் இறுதி முடிவு எடுக்கல அப்படின்னு சொல்லி பிபிசி சுட்டிக்காட்டியிருக்கு. தன்னோட பிளானை பிரித்தானியா உடனே எக்ஸெப்ட் பண்ணாத காரணத்தினால ட்ரம்ப் இப்போ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லாம இருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஈரானால முடக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நீரிணையை மறுபடியும் திறக்கிறதுக்கான வழிமுறைகள் தொடர்பா பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இப்போ ஆலோசனைகளை நடத்திக்கிட்டு இருக்கு. நேற்று திங்கட்கிழமை இரவு ஆரம்பிச்ச இந்த அவசர ஆலோசனைகள் இன்றைய தினமும் தொடரும் அப்படின்னு சொல்லி இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. அமெரிக்காவை மட்டுமே நம்பி இந்த ஆபத்தான முயற்சியில இறங்க ஐரோப்பிய நாடுகள் பயப்படுறதா ப்ளூம்பர்க் செய்தி வெளியிட்டு இருக்கு. ட்ரம்போட அதிரடி முடிவுகள் தங்களை சிக்கல்ல தள்ளிடுமோ அப்படிங்கிற அச்சம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கதாகவும் இந்த செய்தியில சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இன்றைய தினம் ஹார்மூஸ் நீரிணையில அமைதியை ஏற்படுத்துறது தொடர்பா முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டாலுமே கூட ஈரானோட பிடிவாதம் இதை தடுக்கும் அப்படின்னும் இப்போ தெரிவிக்கப்படுது. மறுபக்கம் தன்னோட இயலாமைய வெளிப்படையா ஒப்புக்கொள்றதுக்கு ட்ரம்ப் பின்வாங்கிக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரியான சம்பவங்களோட பின்னணியில ஹார்மூஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படுமா, எண்ணெய் விலை குறையுமா அப்படிங்கிறது தொடர்பா உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க.